Taste the Daily. வணக்கம் அருண். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் திருப்பத்தூர் மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 82 சட்டமன்ற தொகுதிகளிலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்திலே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரையாற்றி செல்லுகிற இடங்களெல்லாம் உற்சாகமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பொதுமக்களும் திரண்டு உற்சாக வரவேற்பு கொடுத்து அந்த வரவேற்புக்கு மத்தியிலே எழுச்சி உரையாற்றி இருக்கிறார். தொடர்ந்து இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அதற்கு முன்னதாக திமுக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட மாற்று கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளருமான கே.சி. வீரமணி ஏற்பாட்டிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய முன்னிலை தங்கள் இணைத்துக் கொண்டார். தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே விவசாயிகள், அதே போன்று கட்டுமான தொழிலாளர்கள், கட்டுமான சங்கங்களைச் சேர்ந்தவர்கள், ஆசிரியர் கூட்டமைப்பு, பல்வேறு சங்கங்களுடைய பிரதிநிதிகள் என அனைவரும் அனைத்து புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள். அதே போன்று இந்திய அளவில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுடைய, அதாவது அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கத்தை சேர்ந்தவர்கள், ஆசிரியர் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தனியார் பள்ளி நீண்ட காலமாக பள்ளிகள் போதுமான நில பற்றாக்குறையால் இருந்து வருவதாகவும் 2 இடங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்த தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் தொடர்ந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து உரிய அரசாணையை வெளியிட்டு மாணவர்கள் நலனையும் பள்ளி தாளாளர்கள் நலனையும் பாதுகாத்தவர் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி என்று நன்றி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகள் இந்த கோரிக்கை இன்று ஏற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு தனியார் பள்ளிகளுக்கு டிடிசி நகர்ப்புற ஊரகத்துறையிலே பள்ளி கட்டிடங்களுக்கு பெற வேண்டிய கட்டிட அனுமதி பெறாத பள்ளிகளுக்கு கட்டப்பட்ட கட்டிடங்கள் விதிவிலக்கு இவற்றையெல்லாம் அரசாணைகளாக அங்கீகார ஆணைகள் வழங்கியது கழக அரசு. அதே போன்று தமிழ்நாடு தனியார் பள்ளிகளுக்கு மண்டல வாரியாக தாளாளர்களை நேரில் அழைத்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழங்க வேண்டிய தற்காலிக அங்கீகாரத்தை வழங்கியது கழக அரசு. இவற்றுக்கெல்லாம் அந்த கூட்டமைப்புகளை சேர்ந்தவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை இங்கே வைத்திருக்கிறார்கள். வணிக தொழில் அதிபர்களாக வணிகர்களாக இருக்கக்கூடிய சிறு குறு வணிகர்கள் எல்லாம் இங்கே பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். வாணியம்பாடி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை அடிப்படை தேவைகள், அதாவது நியூ டவுன் ரயில்வே மேம்பாலம் அமைத்து தருதல், வாணியம்பாடிக்கு ஆம்பூர் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள், வாணியம்பாடி பேருந்து நிலையத்திற்கு அரசு பேருந்து வந்து செல்வது தொடர்பாக பல கோரிக்கைகள் என பல்வேறு கோரிக்கைகளை அந்த சங்கங்கள் சார்பிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தனியார் பள்ளிகள் இலவச திட்டத்திற்கு சேர்க்கப்பட இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய சுமார் 4 லட்சம் மாணவர்கள் 2023, 24, 25 ஆகிய கல்வியாண்டுகளில் கல்வி கட்டணத்தை பள்ளிகளுக்கு விடுவிக்க கோரி ஒரு கோரிக்கையை அந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பு சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். விவசாயிகள் குறிப்பாக இந்த பகுதியில் இந்த வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய மாம்பழ உற்பத்தி, அது சார்ந்து இருக்கக்கூடிய பூ தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, இவற்றையெல்லாம் ஏற்கனவே கோரிக்கை நிறைவேற்றுவதாக வெற்றி வாக்குறுதி அளித்துவிட்டு திமுக அரசு ஏமாற்றிய வீடியோ ஆதாரத்தோடு அதிமுக பொதுச் செயலாளரிடம் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக அதிமுகவுடைய அரசு எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள், கடந்த 4 ஆண்டு 50 மாத ஆட்சியை கடந்திருக்கக்கூடிய திமுக மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்களை ஒவ்வொரு அமைப்புகளும், விவசாய அமைப்பு, தொழிலாளர் அமைப்பு, வணிகர்களுடைய அமைப்பு, ஆசிரியர் கூட்டமைப்புகள், அதே போல் தொழில் முனைவோர், இப்படி அனைவருமாக சேர்ந்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர்களிடம் திமுக அரசுடைய அவலங்களை, திமுக அரசு ஏமாற்றியதை கோரிக்கைகளாக அடுக்கடுக்காக வைத்து வருகிறார்கள். கூட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் கோரிக்கை மனுக்களை அளித்து வருகிறார்கள். அதையெல்லாம் அவர் கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து அந்த கோரிக்கைகளை கேட்டறிந்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்க இருப்பது குறிப்பிடத்தக்கது.